ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிம்லாவில் இருக்கேன். சிம்லாவிலேருந்து கேரளாவுக்கு ஆப்பிளோடு ஏற்றுறோம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா சேலம்லேருந்து இமாச்சல் மணாலி வந்த லோடில் சொல்லியிருப்பேன் ஜம்மு காஷ்மீர் போய் ஆப்பிள் ஏற்றிட்டு வரேன்னு. ஆனால் அங்கே போக முடியல, அங்கே நிறையா வண்டி இருந்துச்சு, லோட் ஆகிறது டவுட்டு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எங்களுக்கு மணாலியிலேருந்து காஷ்மீருக்கு ரொம்ப லாங்கு, 500 கிலோமீட்டர் பக்கம் வந்துச்சு. அதே மணாலியிலேருந்து சிம்லாவுக்கு 200 கிலோமீட்டர் தான். அதனால் நாங்கள் இங்கே வந்துவிட்டோம். இங்கேருந்து தான் கேரளாவுக்கு சிம்லாவிலேருந்து தான் லோடு ஏற்ற போகிறோம். உங்களுக்கு லோடு ஏற்றும் போது காட்டுறேன், பாருங்கள். இங்கே தான் நம்ம லோடு ஏற்ற போகிறோம். இங்கே நிறைய வண்டி லோடு ஏற்றுது. தமிழ்நாடு வண்டியில் நிறைய இருக்குது சுற்றியுமே. இதுதான் ஆப்பிள் ஏற்றுற வண்டி. இங்கே லோக்கல்லேருந்து சின்ன சின்ன வண்டியில் வரும், ஆட்டா, பிக்கப்பு, இந்த மாதிரி சின்ன சின்ன வண்டியிலலாம் வந்து மற்ற இந்தியாவில் வேறு எங்கேயாச்சும் போகிற லோடுக்கு லாரியிலலாம் ஏற்றுவாங்க. இதெல்லாம் ஆப்பிள், இப்போ நீங்கள் பாட்டுக்கிறதுலாம் ஆப்பிள் லோடு. இல்லை ஒரு ஆஃபீஸ் இங்கேயே எப்படியே. இது பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி வண்டி. நம்ம கம்பெனி வண்டியில் லோடு ஏற்றிட்டு இருக்கிறாங்க. பார்த்தா நம்ம வண்டியில் லோடு ஏற்றிட்டு இருக்கிறாங்க. இதுதான் நம்ம வண்டி. இன்றைக்கி பாதி லோடு தான் ஏற்றுனாங்க, பாதி கூட இல்லை, ஒரு 150 பாக்ஸ் ஏற்றுனாங்க. மீதி லோடு நாளைக்கு தான் ஏற்றுவாங்க. இன்றைக்கி 2வது நாள் லோடு ஏற்றிட்டுருக்காங்க. நேற்று பாதி லோடு தான் ஆச்சு. இன்றைக்கி 2வது நாள் ஒரு சின்ன வண்டியிலேருந்து ஈச்சர் வண்டியிலேருந்து நம்ம வண்டிக்கு லோடு மாற்றிட்டுருக்காங்க. இப்போ நம்ம வண்டி லோடு ஆகிடுச்சு. ஒரு 10 பாக்ஸ் ஏற்றினா அவ்வளோதான், லோடு முடிஞ்சிச்சு. அதுபோக நம்ம தமிழ்நாட்டு வண்டியெல்லாம் நிறைய லோடு ஏற்றிட்டுருக்காங்க. நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஆப்பிள் தான். இந்த மாதிரி சின்ன வண்டி இங்கே தெரியுது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சின்ன வண்டியில் தான் வண்டிக்கு மாற்றுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வண்டி லோடு ஆகிடுச்சு. இனி பில்லு வரணும். பில்லு வரதுக்காக வெயிட்டிங். பில்லு வந்தால் நாங்கள் இன்றைக்கி கிளம்புறது தான். பார்த்திங்கன்னா இந்த 2 கம்பெனி வண்டி. இப்போ நாம் சண்டிகரில் இருக்கோம். லோடு ஏற்றின பக்கம் பில்லு தரல. அங்கேருந்து சண்டிகர் வந்து பில்லு ஆகும். எல்லா வண்டிக்கும் அங்கே தான் ஆகுன்னு சொன்னாங்க. இப்போ கிசான் கார்டில் இருக்கோம். கிசான் கார்டில் வண்டியெல்லாம் நிறுத்தி பூஜை போட்டிருக்கோம். இன்றைக்கி ஆயுத பூஜை, அதனால் வழியில் தாபாலே வண்டி நிறுத்தி வண்டியெல்லாம் கழுவிட்டு அங்கேயே பூஜை போட்டு தான் இப்போ கிளம்புறோம். இப்போ மத்திய பிரதேசம் பார்டரில் இருக்கோம். ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் பார்டர். இப்போ காலையில் 6 மணி செக் போஸ்ட்டில் இருக்கோம். இங்கே செக் போஸ்ட்டில் போய் என்ட்ரி போட்டால் தான் வெளியே வண்டி பாஸ் ஆகும். ராஜஸ்தானுக்குள்ளேருந்து மத்திய பிரதேசத்துக்குள்ளே. நான் செக் போஸ்ட் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன், பாருங்கள். அதுபோக நாங்கள் உள்ளே போய் பணம் கொடுத்துட்டு வருவோம். முடிஞ்சால் அந்த வீடியோ போடுறேன். இது பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் பார்டர். ராஜஸ்தான் முடிஞ்சு மத்திய பிரதேஷ் பார்டருக்குள்ளே இருக்கோம். இதெல்லாம் ஆடி ஆஃபீஸ். இங்கே அடையப்படுத்து வண்டி உள்ளே வரணும். நான் போன இமாச்சல் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இங்கேயும் ஒரு டோல்கேட் இருக்கும். அங்கே எடையை போட்டுட்டு ஆடி ஆஃபீஸில் போனால் அந்த இட சீட்டை கொடுக்கணும். நம்ம உள்ளுக்குள்ளே அந்த வெள்ளை கலரில் ஒரு சீட் கொடுப்பாங்க. அது கொண்டு போய் நமக்கு உள்ளே கொடுத்தோம்னா நமக்கு ஒரு ரோஸ் கலரில் ஒரு சீட் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற பார்த்தீங்களா, அந்த எஃப்னு எழுதியிருக்காங்கல்ல, அந்த சீட்டு தான்.
அது ஆடியோ உள்ளே கொடுப்பாங்க. பணம் வந்து 800 நம்ம கொடுக்கணும். அதை கொடுத்தா வெளியே வரும்போது ஒரு ரூம் மாதிரி இருக்கும். செக் போஸ்ட்டு தான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, அதுதான். அங்கே வந்து அந்த ரோஸ் கலரில் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த சீட்டையும் அந்த ஒயிட் கலர் சீட்டையும் நம்ம கொடுக்கணும். அது கொடுத்தா தான் வண்டி வெளியே விடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நகரில் இருக்கோம். அகமது நகர் ஒரு 20 கிலோமீட்டர் முன்னாடி அகமது நகருக்கு சீரடி தாண்டி. இங்கே பார்த்தீங்கன்னா காலைல ஒரு 10 மணிக்கு வந்தோம். வரும்போது பார்த்திங்கன்னா வண்டியில் ஆப்பிள் பாக்ஸ்லாம் சரிஞ்சிடுச்சு. ஏன்னா 2000 கிலோமீட்டர் ஓடிட்டு வந்திருக்கோம். ரோடு ரொம்ப மோசம். பாக்ஸ் எல்லாம் லெஃப்ட் சைடில் தொங்கிடுச்சு. தொங்கி 2 வண்டிக்கு. அதனால் மறுபடியும் கயிறில் அவுத்து வண்டி தார்பாயில் அவுத்து மறுபடியும் கட்டியிருக்கோம். இது ஒரு வண்டி கட்டியிருக்கோம். இன்னும் ஒரு வண்டி இருக்குது. 4 நாளில் டெலிவரி கொடுக்க சொன்னாங்க. லோடு நாளைக்கு சொன்னாங்க. இப்போ 3 நாள் ஆகிடுச்சு. நான் இன்னும் 1500 கிலோமீட்டர் பக்கம் போகணும். அது வந்து ஒரு நைட்டு ஒரு பகலில் போக முடியாது. ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆயிரும் போல இருக்குது. 5 நாள் லேட்டாக போனால் வண்டி வாடகை தர மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நாம் இங்கே ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இப்போது கேரளாவில் இருக்கோம். கேரளாவில் கோட்டயம் அப்படிங்கிற இடத்துல இருக்கோம். லோடு இறக்குற பக்கம். வரும்போது நிறைய வீடியோ பண்ணல, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் போகும்போது சேலம் டு இமாச்சல் வீடியோ பார்த்துருப்பீங்க. நாங்கள் எதில் போனோமோ அதே வழியாக தான் வந்தோம். அதனால் எடுக்கலை. சேலம் தாண்டி வாளையார் வந்து கேரளாவுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது வீடியோ பண்ணலான்னு பார்த்தோம். ஆனால் முடியலை. ஏன்னா மொபைல் சார்ஜ் இல்லை, வண்டியில் ஃபியூஸ் போயிடுச்சு. அதனால் போட முடியல. இங்கே கேரளா ஸ்பாட்டு கடைக்கு லோடு இருக்கிற பக்கம் வந்தால் சார்ஜ் போட்டு தான் வீடியோ பண்ண முடியுது. அடுத்து என்ன பண்ணலான்னா சமையல் செய்ய போகிறோம். பாருங்கள், எங்கள் பக்கத்தில் எதுவும் கடை இல்லை. ஒரு 2-3 கிலோமீட்டர் நடக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ வண்டியில் இருக்கிறத வச்சு நாங்கள் சமையல் செய்கிறோம். சமையல் செஞ்சு முடிச்சுட்டு அவ்வளோதான். இந்த வீடியோ லாஸ்ட் வீடியோ. இந்த சிம்லா டு கேரளா இது கடைசி வீடியோ. அடுத்தது இன்னும் இப்படி நிறைய வீடியோ வரும், பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உப்புமா செஞ்சிட்ருக்கோம். இங்கே அவ்வளோதான் இருந்துச்சு வண்டியில். உப்புமா செய்கிற அளவுக்கு தான் பொருள் இருந்துச்சு. சாப்பாடு செய்யலான்னு பார்த்தோம். குக்கர் வந்து இன்னொரு வண்டியில் போயிடுச்சு. ஒரு தக்காளி 2 போடுங்க. எல்லாம் ஜம்முன்னு ஒரு பட்டையை போட்டு வீடியோ போட்டால் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். எந்திரிச்சுதான் இப்போ தாங்க வச்சு வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். பட்டை வர்றதுக்கெல்லாம் நேரம் இருக்குதா? குவாலிட்டியா என்ன? ரொம்ப ஊற்றவா கொஞ்சம் ஊற்றவா? நைட்டு வந்து ஆர்டர் பண்ணிட்டு சமையல் செய்யலை. கடையில் சாப்பிடலான்ட்டு போனோம். பிரியாணி வாங்கலான்ட்டு வாங்கினோம். பிரியாணி மாதிரி நம்ம ஊர் பிரியாணி மாதிரி இல்லை. மொத்தம் 100 ரூபா வாங்கிட்டாங்க. என்ன இருந்துச்சு? பழைய சோட்டை போட்டு கொடுத்துருக்காங்க. 4 சிக்கன் பீஸு. 2 சிக்கன் பீஸ், ஒரு முட்டை நெய்ச்சோறு சொல்லுவாங்க.
அதுக்குள்ள நெய்ச்சோறு கேட்டால் ரெண்டு நெய்ச்சோறு தருவாங்க. பிரியாணி கேட்டாங்கன்னா உள்ள வந்து 2 சிக்கன் பீஸ் உள்ள நுழைச்சு வந்துடுவாங்க. மீன் சோறுக்கும் பிரியாணிக்கும் ஒரே வித்தியாசம் தான். வெறுஞ்சோரத்தையே கொடுக்குறாங்க, குழம்பு மாதிரி ஊற்றி கொடுக்குறாங்க. ஒட்டு ரொம்ப தானே வருமே. அண்ணன் உப்புமா போட்டு கிண்டுறாரு. ரெடி ஆயிடுச்சு. ஒரு வழியாக உப்புமா ஆச்சு. நீ சாப்பிட போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். நீங்களாம் சாப்பிட்ருப்பீங்க நம்புகிறோம். லாஸ்ட் வீடியோ. அடுத்து எங்களோட எத்த பண்ணு தெரில. அதுக்கப்புறம் பார்க்கலாம். வீடியோவில் தெரியும். வரப்போகிற வீடியோவில். See you friends. டாடா.